வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ஹெல்தியான ஓட்ஸ் உப்மா எப்படி செய்து பார்ப்போங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுருக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து நல்லா காயிடுங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். ஸ்லோலே வச்சு நல்லா வறுத்துக்குங்க. பருப்புலாம் வந்து நல்லா செவந்துச்சு. ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் கேரட் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு 50 கிராம் பீன்ஸ் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. காயெல்லாம் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம ஓட்ஸ் சேர்த்துப்போங்க. நான் வந்து 1 கப் ஓட்ஸ் எடுத்துருக்கேங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் அப்படியே நல்லா வறுத்துக்குங்க. ஒரு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துப்போங்க. 1 கப் ஓட்ஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துப்போங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, ஓட்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான உடம்புக்கு ஹெல்த்தியான ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம MS குக்கிங் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.